Yes, hi students. Welcome to 100 Learning Together. Yeah, so போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? Animal Kingdom chapter பார்த்தோம். So அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 2 marks, 3 marks, 5 marks and அந்த phylum classes அதுதான் மேஜர் ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணியிருக்கோம் அந்த சாப்டர்ல. ஸோ அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். எஸ், ஓகே. ஸோ எல்லாரும் டெய்லி ரிவிஷன் சீரீஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே, ஸோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் சீரீஸ் போயிட்டுருக்கு இன் 100 Learning Together சேனலில். ஓகே, அந்த டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஷெடியூல் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டெய்லி என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் ஜாயின் வித் அஸ் இந்த லைவ் கிளாஸ். ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் 6:30 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னன்னைக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்போலாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to do digestion and absorption சாப்டரும் ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2, 3, 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த சாப்டர். அண்ட் ஒன் திங், நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட சஜஷன்ஸ், ஃபீட்பேக் எல்லாமே வந்து இட்ஸ் ஓப்பன். நீங்கள் எல்லாம் வேணாலும் வந்து மேம் இந்த டாபிக் எனக்கு புரியல, ஓகே, இல்லை நான் மேம் எனக்கு இந்த மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட் அஸ் டு இட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 marks, 3 marks, 5 marks எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாம் வந்து தனியாக ஒரு நோட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இல்லை புக்லேயே கூட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ் அப்போ. ஓகே, படிக்கும்போது நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரியும், பட் ரிவிஷன் அப்போ நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய சாப்டர்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்போ. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 marks, 3 marks எல்லாம் பார்க்க போகிறோம். First question, what are the major steps which is involved in digestion? ஓகே, இதில் வந்து அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், டைஜஷன் நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணுறோம்ல, ஸோ அது எப்படி வந்து அந்த எனர்ஜி சோர்ஸை மற்ற செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுது, அதுதான் டைஜஷன். ஸோ டைஜஷனில் பார்த்தோம்னா see here it starts from the மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஈசோஃபேகஸ் வரும். ஓகே, தென் ஸ்டொமக் இருக்குது, தென் intestine. ஓகே, இதெல்லாம் intestine. ஓகே, தென் தி anus, லாஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸ்டார்டிங் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது எப்படி வந்து பிரேக் டவுன் ஆகி தென் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மவுத் டு தி ஆனஸ் தான் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸோ அதில் அந்த டைஜஷன் ப்ராசஸ், ஓகே, அந்த ஃபுட் பிரேக் டவுன் ஆகுதுல்ல, அதுதான் அந்த டைஜஷன் ப்ராசஸ். ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ வாட் ஆர் ஆல் த மேஜர் ஸ்டெப்ஸ் விச் இஸ் இன்வால்வ்ட் இன் டைஜஷன் அப்படின்னா 5 ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. என்னோட ரிப்பீட் பண்ணிட்டீங்கனாலே இட் வில் பி ரிமெம்பர் ஃபார் எவர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் தி இன்ஜெஷன். நெக்ஸ்ட் இட்ஸ் தி டைஜஷன். தேர்ட் இட்ஸ் தி அப்சார்ப்ஷன். ஃபோர்த் இட் இஸ் தி அசிமிலேஷன். அண்ட் ஃபிஃப்த் இட்ஸ் தி எஜெஷன். ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்ஜெஷன் சொன்னோம். ஸோ இன்ஜெஷன் அப்படின்னா என்னன்னா இன்டேக், அதுதான் இன்ஜெஷன். ஓகே, ஸோ இன்ஜெஷன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் தி இன்டேக் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், வாட் எவர் த ஃபுட் வி ஈட். ஓகே, ஸோ எந்த ஃபுட்ஸ், வாட் எவர் த ஃபுட் வி ஈட், அதை இன்டேக் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்ஜெஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் தி டைஜஷன். ஸோ நம்ம வந்து மேக்ரோமாலிகுலராக ஃபுட் எடுத்துக்கிறோம். ஓகே, அதை ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணுது இன்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதுதான் மைக்ரோமாலிகுலர். ஓகே, ஸோ மேக்ரோமாலிகுலரை பிரேக் டவுன் ஆஃப். ஸோ டைஜஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் டு மைக்ரோமாலிகுலர் சப்ஸ்டன்ஸ், சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக
ஓகே, பெருசா இருக்கிறத சிம்பிள் ஃபார்ம்ல வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கறது தான் டைஜஷன் ப்ராசஸ். ஸோ பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகுலர் டு மைக்ரோமாலிகுலர். மைக்ரோமாலிகுலர்னா என்ன? ஸ்மால் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்றது, அதுதான் டைஜஷன். Okay, so first step it's the ingestion, second step it's the digestion. So digestion na enna? Macromolecular simpler substances ah break down பண்றது. Then absorption. Okay, break down பண்ணியாச்சு. Next என்ன ஆகும்? அதற்கு நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம நிறைய protein rich foods, carbohydrate rich foods அதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் இதுக்கு பாடிக்கு வந்து தேவை. ஓகே, எனர்ஜிக்கு வந்து தேவை. நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா energy we need. Okay, so ஒரு ரன் ஆகட்டும், we are running or walking, எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி வந்து தேவை. ஸோ அந்த எனர்ஜி the food we intake அதுலேருந்து தான் அந்த எனர்ஜி கிடைக்கிது. ஸோ அதனால தான் ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன, கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்து சாப்பிட்றோம். ஓகே, ஸோ அந்த ஃபுட் வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். ஸோ எப்படி அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னா த்ரூ தி பிளட். Okay, blood then it travels through all the parts of the body. So through the blood it's absorbed. The nutrients are absorbed. Okay, nutrients are absorbed through blood. அதுதான் absorption. Okay, absorption. Next என்ன ஆகுதுன்னா assimilation. Okay, bloodல வந்து அப்சார்ப் ஆயிடுச்சு அந்த நியூட்ரியன்ஸ். ஸோ டைஜஷன்ல இருந்து பிரேக் டவுன் ஆன அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. தென் பிளட்ல இருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? குரூப் ஆஃப் செல்ஸ், it's the tissues. Group of tissues, it's the organs. So அந்த cells, அந்த organல இருக்க அந்த cellsக்கு வந்து தேவைப்படும். Okay, that's the basic unit தானே. ஸோ அந்த செல்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் நீட்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த பிளட்டும் சரி, லிம்ஃபும் சரி, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஆல் ஓவர் த பாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் பிளட் அண்ட் த லிம்ஃப் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த நியூட்ரியன்ஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதுதான் அசிமிலேஷன். ஓகே, ஸோ செல்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. Transported to cells, the nutrition which is absorbed, it is transported to cells through blood and lymph. அதுதான் assimilation. ஸோ இது தனியா கூட இந்த அசிமிலேஷன் அப்படின்னு இண்டிவிஜுவலா கூட 2 மார்க்ஸா கேட்கலாம். ஓகே, தென் ஃபைனலி எஜெஷன். எஜெஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஓகே, ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ். ஸோ டைஜஸ்ட் ஆகிட்டு அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கலாம், அதுதான் எஜெஷன்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ் இன் எஜெஷன். ஓகே, அதுதான் எஜெஷன். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு ரிப்பீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் தி ingestion. Next it's the digestion. Next it's the absorption. Next it's the assimilation. Finally it's the egestion. So the steps in digestion கேட்டா இந்த 5 steps நம்ம எழுதிரணும். So next question போலாமா? Next question, thecodont, diphodont and heterodont. So இதெல்லாம் dontனால it's referring to the teeth. Teeth தான் ரெஃபர் பண்ணுது ஒவ்வொரு ஃபார்ம்ல. So thecodont அப்படின்னா என்னன்னா, see we have teeth. எல்லாருக்குமே வந்து பல்லு இருக்கும்ல. ஸோ அந்த பல்லு வந்து பார்த்தோம்னா the teeth it is embedded in the socket. Okay, so this teeth, இது வந்து வெளியே தெரிகிற போர்ஷன், ஒயிட்டா தெரியுதுல, it's the crown portion and this is the root portion. இது எப்படி இந்த பல்லு வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா இதை சுத்தி போன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, போன் இருக்கும். ஸோ அதுல தான் இந்த டீத் வந்து இருக்கும். ஓகே, ஸோ த போன், this teeth is embedded in the socket. சாக்கெட்னாலே ஒரு கேப், ஒரு கேவிட்டி மாதிரி, அதுதான் சாக்கெட். ஸோ அந்த சாக்கெட்குள்ள இந்த டீத் பிரசன்ட் ஆயிருக்குது தான் that form of arrangement it is known as the thecodont. ஸோ the thecodont அப்படின்னா என்னன்னா the teeth is என்ன எழுதுறோம்? teeth is embedded in the socket of bone. Socket of bone. So this type of arrangement it is known as the thecodont. Next diphodont அப்படினா என்ன? Diphodont அப்படினா see டைனாலே 2 ன்னு அர்த்தம். டைனாலே 2. ஓகே, அப்ப ரெண்டு செட் ஆஃப் டீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. என்னன்னா பிரைமரி டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத் இப்படின்னு ரெண்டு செட் ஆஃப் டீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு.
அதுதான் டைஃபோடான்ட். சி அதோட நேம்ல இருக்கு, டைனாலே டூன்னு அர்த்தம். ஸோ 2 செட் ஆஃப் டீத் வந்து இருக்கும். ஸோ நம்ம when we are at a younger age, ஓகே, ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் டீத் இருக்கும், அது பேர் மில்க் டீத்துன்னு சொல்லுவாங்க, ஆர் பிரைமரி டீத்துன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அதெல்லாம் வந்து விழுந்துரும். ஓகே, ஸோ அந்த பிரைமரி டீத்லாம் விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத் வரும், அதுதான் பெர்மனண்டா இருக்கும், லைஃப் லாங் ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டீத் தட்ஸ் தி செகண்டரி ஆஃப் பெர்மனன்ட் டீத்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் 2 டைப் ஆஃப் டீத் அரேஞ்ச்மெண்ட், 2 செட்ஸ் ஆஃப் டீத் அரேஞ்ச்மெண்ட், அதுதான் டைஃபோடான்ட். தென் ஹெட்டிரோடான்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஹெட்டிரோடான்ட்னாலே ஹெட்டிரோனாலே வேரியஸ் அதானே. ஸோ ஹெட்டிரோடான்ட் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் டீத் இருக்குல்ல, ஸோ இந்த பெர்மனன்ட் டீத்தில் we have 32 teeth. ஓகே, அதுலேயுமே இன்டர்ன் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்னென்ன, இட்ஸ் தி இன்சிசாஸ், canines, then premolars and molars. ஓகே, ஸோ என்னென்ன டைப் இருக்கு, பெர்மனன்ட் டீத்லே இன்சிசாஸ் இருக்கு, canines இருக்கு, ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ், இந்த மாதிரி 4 டைப் இருக்கு. ஸோ வேரியஸ் டைப்ஸ், அதுதான் ஹெட்டிரோடான்ட். இதுல இருக்கு இதெல்லாம் பெர்மனன்ட் டீத்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. பிரைமரிலேயே இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ப்ரீமோலாஸ் வந்து பிரைமரியில இருக்காது, பெர்மனன்ட்ல இந்த 4 டைப் இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு டீத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்சிசஸ் பார்த்தோம்னா ஃபார் கட்டிங் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், கேனைன் பார்த்தோம்னா ஃபார் டியரிங் ஆஃப் தி ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அதே மோலார்லாம் கிரைண்டிங் பண்றதுக்கு. ஓகே, ஸோ பின்னாடி போஸ்டீரியரா இருக்குல்ல, பேக்ல பிரசன்ட் ஆயிருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய டீத்ல இட்ஸ் ஃபார் கிரைண்டிங் பர்பஸ்க்காக, ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டீத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் தீகோடான்ட், டைஃபோடான்ட் அண்ட் ஹெட்டிரோடான்ட். ஸோ ரிவைஸ் பண்ணலாமா, வாங்க லெட்ஸ் ரீகால். எஸ், தீகோடான்ட் அப்படின்னா என்ன, தீகோடான்ட்னாலே இட் இஸ் எம்பெடட் இன் தி சாக்கெட் ஆஃப் போன், அதுதான் தீகோடான்ட். டைஃபோடான்ட் அப்படின்னா 2 இருக்கு, ஸோ பிரைமரி அண்ட் பெர்மனன்ட். ஹெட்டிரோடான்ட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு பெர்மனன்ட் தான். பெர்மனன்ட்ல 4 டைப்ஸா இருக்கு, இன்சிசாஸ், canines, premolars and molars. ஓகே ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லெட் மீ ஆன்சர். ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி டார்டர் அண்ட் ஜிஞ்சைவைட்டிஸ். ஸோ நிறைய புது புது டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதோட மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிக்சர் வச்சு விஷுவலைஸ் பண்ணாலே ஈஸியாக நம்மளால வந்து ஓகே இது இப்படிதான் இருந்தது, அப்போ இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர்ஸ் வச்சும் நம்ம வந்து படிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்டர்னா என்னன்னு பார்ப்போம். டார்டர் அப்படின்னா என்னென்ன, இது தானே டீத், இது வந்து இட்ஸ் அ இன்னர் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ டீத்தோட இன்னர் சர்ஃபேஸ். ஸோ இங்கே லிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இன்னர் சர்ஃபேஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டெபாசிட்ஸ் மாதிரி இருக்கும், இதுதான் டார்டர். ஸோ அது எப்படி இருக்கு, தட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கு, அது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இட்ஸ் அ டார்டர் அப்படிங்கிறது இட்ஸ் த ஹார்ட் லேயர் ஆன் த டீத் சர்ஃபேஸ். டீத் மேல படிக்கிற அந்த ஹார்டான சப்ஸ்டன்ஸ் தான் இட்ஸ் தி டார்டர். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா பிளேக் அப்படின்னு இருக்கும். ஓகே, சம் ஆஃப் தி டெபாசிட்ஸ், அதுவும் டெபாசிட்ஸ் தான். ஸோ திஸ் பிளேக் இட் ஸ்ப்ரெட்ஸ் டு தி நேரோ கேப்ஸ், இது வந்து ஜிஞ்சைவைட்டிஸ். ஸோ டார்டர் அப்படின்னாலே இட்ஸ் தி ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் ஆன் தி டீத் டியூ டு இன்அடிகுவேட் பிரஷிங், அதனால இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளேக் இருக்கும், நெக்ஸ்ட் அது போக 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 ஓவர் அ லாங் டைம் அது என்ன ஆகும்னா டார்டர் மாதிரி ஹார்டா ஃபார்ம் ஆயிரும் டீத் மேல. ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, we need to go to the dentist. ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, அது மூலமா தான் வந்து நம்ம இருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, எஸ், திஸ் இஸ் அபவுட் டார்டர். ஸோ டார்டர் அப்படின்னா இட்ஸ் தி ஹார்ட் லேயர் ஆன் தி டீத் சர்ஃபேஸ். தென் ஜிஞ்சைவைட்டிஸ். ஸோ ஜிஞ்சைவைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா this plaque it spreads to the narrow gaps between the gums. So this teeth circle teeth வந்து பார்த்தோம்னா between the teeth இந்த மாதிரி gums இருக்கும். ஓகே, and the gums வந்து பார்த்தோம்னா inflammation ஆகுது. itisனால it's the inflammation. ஓகே, ஸோ ஐட்டிஸ்னால என்னது, இட்ஸ் தி இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். ஸோ ஜிஞ்சைவா கம்ஸ் இருக்குல்ல, அது இன்ஃப்ளேம் ஆகுது, அதுதான் ஜிஞ்சைவைட்டிஸ். ஓகே, அது என்ன ஆகுதுன்னா, ஸோ பிளேக்லாம் வந்து பார்த்தோம்னா டீத்துக்கும் ஜிஞ்சைவாவுக்கு இடையில போய் டெபாசிட் ஆகுறனால இந்த ஜிஞ்சைவா, இந்த கம்ஸ் இருக்குல்ல, அது இன்ஃப்ளேம் ஆயிடுது, அதுதான் இட்ஸ் நோன் அஸ் தி ஜிஞ்சைவைட்டிஸ்.
Okay, so this is about tartar and gingivitis. So tartar அப்படினாலே என்னது hard, இந்த yellow color hard-ஆன substance ஞாபகம் வந்துடணும். So hard-ஆன substance teeth-ல deposit ஆயிருக்கும், அதுதான் tartar. Gingivitis இருக்குன்னா அதை சுத்தி இருக்கிற gums வந்து inflame ஆயிரும், red colorல ஆயிரும். Okay, red ஆகி bleeding, okay, bleed ஆகிக்கிட்டே இருக்கும், blood வரும். Okay, அதுதான் during brushing அப்பெல்லாம் blood வந்துடும், bleed ஆகிட்டோம். So this is about gingivitis. So next question polama. Next question, it's GERD. So இந்த மாதிரிலாம் acronyms நான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா you should abbreviation பண்ணணும். நாம first GERD அப்படின்னா என்ன? It is gastro esophageal reflux disease. So GERD அப்படினா என்னது? It's the gastroesophageal reflux disease. இதுதான் GERD. So அப்படினா என்ன? Abbreviation சொல்லியாச்சு. So GERD னா என்ன? இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான key point இருக்கு. So which is the cardiac sphincter. So cardiac sphincter அப்படினா என்னன்னா see esophagus இருக்கும். Esophagus எப்படி கண்டினியூ ஆகும்? ஸ்டொமக்கா கண்டினியூ ஆகும். Okay, esophagus it continues into stomach. So இதுல ஒரு sphincter வந்து present ஆயிருக்கும். So sphincter அப்படின்னா என்னன்னா, so sphincterனா ஒண்ணு கிடையாது, அதோட மீனிங் sphincter தான் it's the contractile muscle. Contractile muscle இது வந்து contract ஆகும். Okay, contract ஆகும்னா க்ளோஸ் ஆயிரும், ரிலாக்ஸ்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே ரிங் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் வந்து மவுத்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு, அதுலேருந்து ஸ்டொமக்குக்கு போகும். ஸோ இங்கே ஒரு ஸ்பிங்டர் வந்து இருக்கும். இதுதான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டேக் ஆகுது ரெகுலேட் பண்ணும். ஓகே, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் தி ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கு போகிற இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரெகுலேஷன் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பை த ஸ்பிங்டர் விச் இஸ் த கண்ட்ராக்டைல் ஒன்னு சொன்னோம். ஸோ திஸ் கார்டியாக் ஸ்பிங்டர் வந்து பார்த்தோம்னா ஸோ கண்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது? க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஃபுட் இன்டேக் ஆகுது, ஸ்டொமக் வந்து ரீச் பண்ண முடியாது. ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபுட் வந்து ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக் வந்து போக முடியும். ஓகே, ஸோ இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் வந்து இட் டசன்ட் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த GERD வரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஃபுட் ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு போயிடுச்சு. ஸோ ஸ்டொமக் போனோனையும் அங்கே நிறைய கேஸ்ட்ரிக் ஜூசஸ் செக்ரேட் ஆகும். ஓகே, ஸோ கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் வந்து செக்ரேட் ஆகி ஃபுட்டு வந்து ஃபர்தராக பிரேக் டவுன் வந்து பண்ணும் ஸ்டொமக்கில். ஓகே, ஸோ நான் என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அலாங் வித் இட் மிக்சஸ் வித் த ஃபுட், அந்த ஆக்ஷன் பேர் தான் இட்ஸ் தி சேர்னிங் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. சேர்னிங் ஆக்ஷன், சேர்னிங் ஆக்ஷன்னா மிக்சிங் ஆஃப் தி ஃபுட் வித் தி அந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த ப்ராசஸ் டைஜஷன் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சப்போஸ் இந்த ஸ்பிங்டர் சரியா இட்ஸ் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி, சரியா ரெகுலேட் பண்ணல அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்டொமக் இட் பாசஸ் அப்வர்ட்ஸ் இன் டு தி ஈசோஃபேகஸ். அந்த ஆசிட் வந்து பார்த்தோம்னா அந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தோம்னா வித் தி ஆசிட் இட் ஃப்ளோ பேக் இன் டு தி ஈசோஃபேகஸ் காசிங் ஹார்ட் பர்ன். ஓகே, நெஞ்சரிச்சல்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆசிட் அலாங் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஸ்டொமக்ல இருந்து ரிவர்ஸ்ல போச்சு டு த ஈசோஃபேகஸ். ஸோ அதுதான் இட்ஸ் தி ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ரிஃப்ளக்ஸ், ஓகே, ஃப்ரம் தி ஸ்டொமக் டு தி ஈசோஃபேகஸ். இட்ஸ் தி கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல். கேஸ்ட்ரிக்னால இட்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ஸ்டொமக் பார்ட். ஸோ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அதில் என்ன ஆகுதுன்னா the gastric juice along with the acid வந்து ரிஃப்ளக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி GERD. ஸோ GERD புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பேயர்ஸ், பேச்சஸ் அண்ட் கிரிப்ஸ் ஆஃப் lubricants. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு டாபிக்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேயர்ஸ் பேச்சஸ் பற்றி பார்ப்போம். பேயர்ஸ் பேச்சஸ் அப்படின்னா என்ன? The goblet cells and the lymphoid tissue they constitutes the Peyer's patches. ஸோ என்ன ஆகும்னா இன்டெஸ்டைன் இருக்குல்ல, ஸோ இன்டெஸ்டைனோட இதுதான் இன்டெஸ்டைனோட வால்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இன்டெஸ்டைனல் அந்த லேயர்
வால்ல இருக்கல அதுல வந்து பார்த்தோம்னா லேயர்ஸ்ல செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த இன்டெஸ்டினல் வில்லைலாம் இருக்கும்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுல அந்த காப்லெட் செல்ஸ் வந்து இருக்கும். அலாங் வித் த காப்லெட் செல்ஸ் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததா இட்ஸ் நோன் அஸ் தி பேயர்ஸ் பேச்சஸ். Okay, so goblet cells along with the lymphoid tissue it constitutes the Peyer's patches. அப்ப crypts of lubricant அப்படின்னா என்ன? Okay, first நம்ம cryptsனா என்னன்னு பார்ப்போம். Crypts அப்படின்னாலே இட்ஸ் ஒரு கேவிட்டி மாதிரி டிப்ரெஷன் மாதிரி இருக்கிறது கிரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கிரிப்ஸ் ஆஃப் lubricant அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால்ல வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம், வில்லைஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொன்னோம். ஓகே, ஸோ அந்த வில்லைஸ் இருக்கும். ஓகே, அந்த வில்லை லைக் இடையில இங்க ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் இட்ஸ் தி கிரிப்ஸ் ஆஃப் lubricant. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டினல் வால் பியர் த கிரிப்ஸ் பிட்வீன் தி பேஸ் ஆஃப் தி வில்லை. ஸோ வில்லை between the villi the crypts are present which is known as the crypts of lubricant. Okay, yes, so இது ரெண்டுமே it is present in the wall. Okay, goblets, Peyer's patches na goblet cells along with the lymphoid tissue. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் Peyer's patches. அதே crypts of lubricant na crypts எதுக்கு இடையில இருக்க crypts, the intestinal villi இடையில, small intestinal villi இடையில இருக்க crypts தான் it's known as the crypts of lubricant. Okay, yes, so next question போலாமா? Next question, it's the vermiform appendix. Vermiform appendix அப்படின்னா என்னன்னா it's a finger like tubular projection. So intestine இருக்கும்ல, so intestine. ஓகே, ஸோ அந்த இன்டெஸ்டைன்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஒரு அவுட்வர்ட், ஒரு அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இட்ஸ் தி வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், த ஃபிங்கர் லைக் டியூபுலார் ப்ரொஜெக்ஷன். இது வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் வெரி லார்ஜ் இன் தி ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஓகே, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்க்கே அது அதிகமாக இருக்கு அப்படின்னா ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்ன சாப்பிடுவாங்க? எஸ், ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்ன சாப்பிடுவாங்க? they eat only yes, so plant based, அது மட்டும் தான் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். ஸோ அந்த பிளான்ட் பேஸ்ல வந்து பார்த்தோம்னா செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சைட் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷன் இன் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்ல இந்த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இட்ஸ் லிட்டில் லார்ஜர். வை? பிகாஸ் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷனுக்காக தான் இட்ஸ் வெரி பிக் இன் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ நீங்கள் நிறைய அப்பெண்டிசைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருவீங்க. ஓகே, ஸோ திஸ் அப்பெண்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா, இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குல்ல, இது இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் தி அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்பெண்டிசைட்டிஸ் கண்டிஷன்லலாம் வந்து பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகே, அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க for this appendix. Okay, yes, so this is about vermiform appendix. So appendixனால என்ன ஞாபகம் வரணும்? It's the finger like tubular projection அப்படிங்கறத ஞாபகம் வரணும். ஓகே, இது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்ல எப்படி, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா இட்ஸ் வெரி லார்ஜ். So it's a site for cellulose digestion. So இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். So 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்து கேட்டோம்னா 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதிடணும், கண்டிப்பாக எழுதிடணும். ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்கன்னா டெஃபினேஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன, ஆர் ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையுமே எழுதணும். ஆர் ரிலேட்டடான பாயிண்ட்ஸும் கூட நம்ம எழுதணும். 3 மார்க்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி வந்து நம்ம 3 மார்க்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி வாட் ஆர் தி லேயர்ஸ் ஆஃப் alimentary canal. alimentary canalனா ஒன்றும் கிடையாது. alimentary canalனா இட்ஸ் தி digestive tract தான் alimentary canal. ஓகே, digestive tract இருக்குல்ல, from the mouth to the anus சொன்னோம்ல, அதுதான் இட்ஸ் தி alimentary canal. ஸோ இந்த alimentary canal எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும்? from the esophagus to rectum. ஈசோஃபேகஸ்ல இருந்து ரெக்டம் வரைக்கும் இருக்கிறது நம்ம alimentary canalனு சொல்லுவோம். அதுல இருக்க லேயர்ஸ், என்னென்ன லேயர்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த லேயர்ஸ் ஆஃப் alimentary canal? ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சீரோசா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் தி மஸ்குலாரிஸ். நெக்ஸ்ட் என்னது? இட்ஸ் தி சப்மியூகோசா. நெக்ஸ்ட் என்னது? இட்ஸ் தி மியூகோசா. ஸோ இட்ஸ் அ டைஜஸ்டிவ் டியூப் தானே, டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஈசோஃபேகஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். திஸ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல இன்சைட் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் தி லூமன். அந்த சென்ட்ரல் கேப் இருக்குல்ல, கேவிட்டி மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் நோன் அஸ் தி லூமன். ஸோ அந்த லூமன் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த வால்ஸ்ல வந்து பார்த்தோம்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் இட்ஸ் தி சீரோசா. ஸோ இதுதான் சீரோசா, சீரோசல் லேயர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மஸ்குலாரிஸ் லேயர். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் தி சப்மியூகோசா லேயர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் தி மியூகோசா லேயர். சென்ட்ரல்ல வந்து கேப் இருக்கும், லூமன். ஸோ அதுல தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டியூப். சென்டர் இட்ஸ் தி லூமன். அதுல அந்த வால்ஸ் லேயர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல இருந்து பார்த்தோம்னா, ஓகே, அவுட்டர் ஒன் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் தி சீரோசா, தென் தி மஸ்குலாரிஸ், தென் தி சப்மியூகோசா அண்ட் தி மியூகோசா. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்ப தெரியும் நம்மளுக்கு? நேக்கட பார்த்தா தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் விசிபிள் அந்த தி மைக்ரோஸ்கோப்ல அந்த டிஷ்யூ எடுத்து ஓகே ப்ராசஸ் பண்ணி, ஓகே இது எப்படி தெரியுது, ஒவ்வொரு லேயர் இருக்கா, அதெல்லாம் ஹிஸ்டாலஜி. ஓகே, நீங்க ஹையர் கிளாஸஸ்லாம் வந்து போனீங்க அப்படின்னா, காலேஜ்லாம் வந்து எடுத்திருந்தீங்க, மெடிசின் ஃபீல்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஸோ ஹிஸ்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்யூஸ் எடுத்து செக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி கிளிசன்ஸ் கேப்சூல். ஸோ கிளிசன்ஸ் கேப்சூல்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? லிவர் ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ லிவர் இருக்குல்ல, ஸோ லிவர்ல வந்து ஞாபகம் வந்துடணும் ஃபார் தி கிளிசன்ஸ் கேப்சூல். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, லிவர்ல வந்து பார்த்தோம்னா ஈச் லோப், ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் இருக்கும். தட் ஈச் லோப் இட் ஹாஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் இருக்கும். ஸோ லோப்ல வந்து பார்த்தோம்னா நிறைய லோபியூல்ஸ் இருக்கும். அந்த லோப்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் கவர்ட் பை அ கனெக்டிவ் டிஷ்யூ ஷீத் விச் இஸ் நோன் அஸ் தி கிளிசன்ஸ் கேப்சூல். ஸோ கிளிசன்ஸ் கேப்சூல்னால என்னது? இட் இஸ் தி கனெக்டிவ் டிஷ்யூ ஷீத். ரெண்டு இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன? லிவர்ல தான் இருக்கும் and it is the connective tissue sheath which is the Glison's capsule. Okay, yes. Next question, functions of liver. So liver சொல்லியாச்சு. liver ஓட functions, general functions என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, first it stores the glycogen. Okay, glucose இருக்குல்ல, glucose வந்து பார்த்தோம்னா மெயினா ஸ்டோரேஜ் பர்பஸ் ஆஃப் குளுக்கோஸ் தான் லிவர். ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபுட் வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் எனர்ஜி ஃபார்ம்ல ஸ்டோரா இருக்கும்ல, அதுதான் குளுக்கோஸ். ஸோ அந்த குளுக்கோஸை கிளைகோஜன் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம் லிவர். ஓகே, தென் இட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது கூட ஸ்டோர் பண்ணும். ஸோ இட் ஸ்டோர்ஸ் தி குளுக்கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன். தென் தி விட்டமின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிடும். தென் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். ஓகே, டீடாக்சிஃபை த சப்ஸ்டன்சஸ், த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். தென் இட் டெஸ்ட்ராய்ஸ் தி ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் செல்ஸ். ரொம்ப ஓல்டு செல்ஸ் இருக்குல்ல, அண்ட் டிஃபெக்டிவான செல்ஸ்லாம் கூட destroy பண்ணிரும். Then it also synthesize non-essential amino acids and urea. Okay, it stores the fat-soluble vitamins. It synthesis the amino acids and urea. So storage function carry out பண்ணுது liver, synthesis function carry out பண்ணுது, detoxification double D, detoxification carry out பண்ணுது, destroy அந்த process carry out பண்ணுது. So these are all the functions of liver. So liver ஓட functions, major functions எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? Storage function, synthesis function, detoxification function, destroy பண்ணிரும். Okay, yes. So next question, succus entericus. So succus entericusனாலே நம்மளுக்கு intestine வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ என்னென்ன புது டேர்ம்ஸ் என்னென்ன ஆர்கன்ல வருது, எந்த பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, Glison's capsule we have seen it in liver. Succus entericus we are seeing in intestine. So succus entericus அப்படின்னா என்னன்னா, it's an intestinal juice. ஓகே, ஸோ இட்ஸ் intestinal juice தான் succus entericus அப்படின்னு நேம் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தோம்னா எது செக்ரீட் பண்ணுது? Brunner's glands and intestinal glands. இந்த ரெண்டு கிளான்ஸும் தான் இந்த succus entericus வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, this also secrete enzymes like lipase, sucrase, lactase. ஸோ நிறைய என்சைம்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணும் in digestion. Yes, then the bile breakdown and pancreatic digestion. It also helps in bile breakdown and pancreatic digestion. So this is about succus entericus. Yes. So next question polama. Succus entericus nale intestine abogonu. It's an intestinal juice. Next question, it's the assimilation. So assimilation நம்ம எங்க பார்த்தோம்? Yes. Assimilation we have seen starting slide la பார்த்தோம். First slide la. In the steps which is involved in digestion process la வந்து பார்த்தோம்னா assimilation வந்து பார்த்திருப்போம். So fourth point assimilation பார்த்திருப்போம். So assimilation என்ன? அந்த absorbed substances வந்து செல்ஸ்க்கு ரீச் ஆகிறது, அதுதான் assimilation. அதேதான் the absorbed substances it is transported to liver through blood and lymph. Then liverல இன்னும் further break down பண்ணி கொடுத்திருக்காங்க. liverல இருந்து மற்ற regions of the bodyக்கு வந்து போகும். Okay, அதுல அந்த மற்ற organsல இருக்கிற அந்த tissues it utilize the nutrients for their activities. ஜென்ரலா அசிமிலேஷனாலே அப்சர்ப் சப்ஸ்டன்சஸ் செல்ஸை ரீச் பண்றது. எப்படி ரீச் ஆகும்?
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லிவரை ரீச் ஆகுது த்ரூ தி பிளட் அண்ட் த லிம்ஃப் மூலமா. தென் லிவர்லேருந்து மற்ற ரீஜன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. ஸோ அந்த ரீஜன்ஸில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா டிஷ்யூஸ்னாலே நம்ம என்ன சொன்னோம், குரூப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே இந்த அப்சார்ப் ஆன நியூட்ரியன்ஸை யூஸ் பண்ணி இது அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அசிமிலேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அசிமிலேஷனாலே செல்ஸ் வந்து அப்டேக் பண்ணிடும் த நியூட்ரியன்ஸ். அது வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகே, இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியூரிங் எக்ஸாம்ஸ் அப்போ. ஸோ இப்போயே நோட் பண்ணிக்கிட்டா தான் எக்ஸாம்ஸ் அப்போ இந்த பாயிண்ட்ஸில் ரீகால் பண்ணாலே போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் PEM. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்ததுனாலே நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் எழுதணும். அப்ரிவேட்டர்னாலே ஃபுல் ஃபார்ம் எழுதணும். PEM அப்படின்னா என்னது? இட்ஸ் தி புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். இட்ஸ் த மால்நியூட்ரிஷன் ஃபேக்டர். இட்ஸ் அ நியூட்ரிஷனல் டிசார்டர். ஓகே, நியூட்ரிஷன் சரியாக எடுக்கிறதுனால வர இந்த டிசார்டர் தான் இட்ஸ் தி புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். இதில் என்னென்ன டிசார்டர்ஸ் ஆனால் இட் இஸ் தி மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக்கர். சரியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறதுனால நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறதுனால வர டிசார்டர்ஸ் தான் இது ரெண்டுமே, மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக்கர். மராஸ்மஸ்னா எப்படி இருப்பாங்கன்னா தின் அண்ட் வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ் தெரியுதா? ஸோ see here they are thin and weak. ரொம்ப தின்னாக இருப்பாங்க. ஸோ the ribs இருக்குல்ல, அந்த ரிப்ஸே வந்து எக்ஸ்போஸ் ஆகும் த்ரூ தி அவுட்டர் ஸ்கின். see here ribs itself it's exposed. ரிப்ஸே வந்து தெரியும். Okay, that much they have starved or deprived of nutrition. So this is known as the மராஸ்மஸ். தென் குவாஷியாக்கர் அப்படின்னா என்னன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் த நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் தான், மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக்கர். ஸோ குவாஷியாக்கர் வந்து பார்த்தோம்னா தே ஆர் பாட் பெல்லி அண்ட் ஸ்டண்டர்ட் க்ரோத் இருக்காது. ஆப்வியஸாக நியூட்ரியன்ஸ் தான் வந்து க்ரோத்துக்கு தேவை. ஸோ நியூட்ரியன்ஸ் இல்லைன்னா க்ரோத்தும் இருக்காது. தட்ஸ் நோன் அஸ் தி ஸ்டண்டர்ட் க்ரோத். ஓகே, ஸ்டண்டர்ட் க்ரோத் அண்ட் தி பாட் பெல்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இன் குவாஷியாக்கர். மராஸ்மஸ்ல தே ஆர் வெரி தின். Kwashiorkor they have pot belly. So இதெல்லாம் வந்து சில features which we can identify that disorder. So கிளினிக்கலாவே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் வச்சு. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது நம்ம படிப்போம். ஸோ கிளினிக்கலாக இந்த பாட் பெல்லி இருந்தாலே இட்ஸ் தி குவாஷியாக்கர் அலாங் வித் சம் அதர் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்டாண்டர்ட் க்ரோத் இது மாதிரியும் இருக்கும். மராஸ்மஸ்னா ரொம்ப தின்னாக இருப்பாங்க. ஸோ த ரிப்ஸ் இட் செல்ஃப் இட்ஸ் கெட் சீன். ஓகே, விசிபிளாக சீன் பண்ணுவோம், we can see. That's the marasmus. Okay, so next question போலாம். Next question, it's the peritonitis. So peritonitisனால நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும்னா அப்பெண்டிக்ஸ் வந்து ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்பெண்டிக்ஸ் இட்ஸ் a keyword for peritonitis. Peritonitis தான் என்னன்னா நம்ம என்ன சொன்னோம், அப்பெண்டிசைட்டிஸ்னு ஒரு இது இருக்கும். வேர் திஸ் அப்பெண்டிக்ஸ் இருக்குல்ல, ஸோ திஸ் அப்பெண்டிக்ஸ் வந்து இட் கெட்ஸ் இன்ஃப்ளேம்ட் அப்படிங்கிறது தான் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், இட் கெட்ஸ் ரப்சர்ட். ஸோ தட்ஸ் த டிலேட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ் ரிசல்ட்ஸ் இன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன் தி அப்டமன். ஸோ அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளேம் ஆனது அப்படியே விட்டுட்டோம்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டோம்னா ரப்சர் ஆயிரும். ரப்சர் ஆகி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிடும் அப்டமன்ல. ஸோ அதுதான் இட் இஸ் நோன் அஸ் தி பெரிட்டோனைட்டிஸ். பெரிட்டோனைட்டிஸ்னால இட்ஸ் தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி அப்டமன். எதனால வருது? பை தி அப்பெண்டிக்ஸ். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பெரிட்டோனைட்டிஸ். பெரிட்டோனைட்டிஸ்னாலே இட்ஸ் தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி அப்டமன் விச் இஸ் காஸ்ட் டியூ டு அப்பெண்டிக்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளேம்ட். இதுதான் நம்ம பெரிட்டோனைட்டிஸ்ன்னு கேட்டால் எழுதணும். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் ஒபிசிட்டி அண்ட் BMI. ஒபிசிட்டி நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரல் லேமன் டேர்மில் ஃபேட் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ஒபிசிட்டி அப்படின்னா என்னன்னா இட்ஸ் தி ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் தி அடிப்போஸ் டிஷ்யூ. எக்ஸஸ் ஃபேட் தான் இட்ஸ் தி ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா BMIன்னு இருக்கும். BMI அப்படின்னா என்னன்னா இட்ஸ் தி பாடி மாஸ் இண்டெக்ஸ். Okay, BMI. அதுதான் இட்ஸ் தி பாடி மாஸ் இண்டெக்ஸ். திஸ் we can calculate if we know height weight தெரிஞ்சிருச்சுனாலே இந்த BMI வந்து calculate பண்ணலாம். ஸோ BMIயோட ஃபார்முலா பார்த்தோம்னா இட்ஸ் வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் BMIயோட ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ஃபார் BMI.
but general formula which is used. So அதோட calculate பண்ணி அதோட values வந்து இதுல இருந்து வருது, range கொடுத்திருப்பாங்க. thinனா இவ்வளவு values இருக்கணும், obeseனா இவ்வளவு values இருக்கணும். So அதை வச்சு obesity வந்து நம்ம calculate பண்ணலாம். So the degree of obesity it is calculated by BMI, which is body mass index. இதுதான் obesity and BMI. So next question, it's the salivary glands. Okay, salivary glands அப்படினா என்னது? They are the digestive glands which is associated with the alimentary canal. Okay, அந்த digestive tractல digestionக்கு help பண்ணக்கூடிய glands தான் okay digestive glands. Salivary glands is one of the digestive glands. Digestionக்கு help பண்ணுது salivary glands. It secretes saliva, நிறைய enzymes வந்து secrete பண்ணும். So இந்த salivary glands பார்த்தோம்னா there are 3 pairs of salivary glands. 3 salivary gland கிடையாது, it's the 3 pairs of salivary glands on either side வந்து present ஆயிருக்கும். So என்னென்ன pairs of salivary glands? It is parotid, submandibular and sublingual. Okay, இது மூணுன்னா 3 pairs of salivary glands. So parotid, submandibular, sublingual, இது மூணுன்னா 3 pairs of salivary glands. So இதுல பார்த்தோம்னா இந்த glands, see here, this is the parotid, பெரிய gland இருக்குல்ல அதுதான் parotid. Then the submandibular gland, mandible present ஆயிருக்கும், the mandible, so mandible present ஆயிருக்கும். Then the sublingual gland, tongue இருக்குல்ல அது கீழே present ஆயிருக்கும், which is the sublingual, அதுதான் it's the sublingual gland. இந்த gland எல்லாம் எப்படி வந்து மவுத் ரீச் பண்ணும்? நம்ம சொன்ன சலைவா செக்ரீஷன் ஆகுதுன்னு சொன்னா எப்படி? இந்த glandsல இருந்து தான் செக்ரீட் ஆகுது. ஸோ எப்படி ரீச் பண்ணணும்னா த்ரூ தி டக்ஸ். ஸோ டக்ஸ் மூலமா தான் இட் ரீச்சஸ் தி மவுத். ஸோ என்னென்ன டக்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பரோட்டிடுக்கு பார்த்தோம்னா இட்ஸ் தி ஸ்டென்சன்ஸ் டக்ட். பரோட்டிட் இட் இஸ் தி ஸ்டென்சன்ஸ் டக்ட். தென் submandibular பார்த்தோம்ல, இங்க இருந்து mandibular இருக்கிறது தான் submandibular gland வந்து பார்த்தோம். So submandibularல இருக்குது it is the Wharton's duct. Yes, Wharton's duct. Then sublingualல இருக்கிறது it's the Bartholin's duct. Okay, Bartholin's duct. So என்னென்ன இருக்கு? See here, இதுல இருந்து வருது இதுதான் இது parotid gland, இதுல இருந்து வருது Stenson's duct. இது என்ன submandibular gland, இதுல இருந்து வருது Wharton's duct. இது என்ன sublingual gland, இதுல இருந்து வருது it's the Bartholin's duct. Okay, so diagramல வந்து salivary glands வந்து கேட்டா சும்மா அவுட்டர்ல இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு இந்த 3 glands போட்டு அந்த டக்ஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ எங்கெங்க டயக்ராம்ஸ்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நம்ம டயக்ராம்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, எஸ், தென் ஒன்லி வி கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும். இதுதான் salivary glands. ஸோ salivary glandsனா ஃபர்ஸ்ட் என்ன? digestive glands which is associated with the alimentary canal, அதுதான் salivary glandsன்னு சொல்றோம். ஸோ அது 3 pairs of salivary glands present ஆயிருக்கு, which is parotid, submandibular, sublingual, and the ducts என்னென்ன, ஒவ்வொரு glandல இருந்து வர duct என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, so next question, what are the roles of parietal cells and oxyntic cells? So இந்த ரெண்டு செல்ஸும் எங்க present ஆயிருக்கும்? stomachல தான் present ஆயிருக்கும், this parietal cells and oxyntic cells. So these glands, these cells, they are present in the gastric glands. stomachல gastric glands இருக்கும்ல, அந்த glandsல தான் இந்த ரெண்டு செல்ஸுமே present ஆயிருக்கும். So இந்த செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் செல்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா அந்த செல்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு and அதோட ஃபங்க்ஷன் என்ன, இதுல இருந்து நம்ம கண்டிப்பா எழுதணும். So these cells பார்த்தோம்னா they secrete HCl and intrinsic factor. HCl னா hydrochloric acid. Okay, hydrochloric acid இருக்குல்ல அதுதான் HCl னு சொல்லுவோம். So this cells they secrete hydrochloric acid and intrinsic factor which helps in absorption of vitamin B12. Okay, yes, so this is about the parietal or oxyntic cells. So parietal cells in கேட்டாலும் சரி, oxyntic cells in கேட்டாலும் சரி, எங்க இருக்கு? It is present in the gastric glands. So அது என்ன பண்ணுது? secrete பண்ணுது. இந்த cells எல்லாம் என்ன secrete பண்ணுது? HCl and intrinsic factor which is helpful for absorption of vitamin B12. vitamin B12 இருக்குல்ல, அந்த vitamin absorb பண்றதுக்கு help பண்ணுது. Okay, yes. So next question போலாமா? Okay,
Next question, roles of HCl. So HCl பார்த்தோம், HCl வந்து parietal cells தான் secrete பண்ணுது. Okay, so அந்த cells வந்து HCl secrete பண்ணனால அந்த HCl ஓட functions என்னென்ன? Cells ஓட function is to secrete HCl. What is the HCl function ன்னு கேட்டிருக்காங்க. So HCl ஓட functions வந்து என்ன அப்படின்னா, first it's a gastric juice. Gastric glands வந்து secrete பண்றது gastric juice தான். So என்னென்ன gastric juice? It's the HCl and the proenzymes. Okay, inactive form la enzyme oda inactive form da proenzyme nu solluvom. So this HCl edukku helpful na, it is helpful for the conversion of pepsinogen to pepsin. So HCl da pepsinogen pepsin convert pannum. Inactive form la irukka and pepsinogen which is the proenzyme, அது HCl தான் pepsin convert பண்ணும். எதுக்கு இப்படி convert பண்ணுச்சு? இந்த pepsin ஓட யூஸ் என்ன? This pepsin it converts proteins to peptides. ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்டேக் பண்ற எக்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்டேக் பண்ற அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பார்த்தோம்னா சிம்பிளர் ஃபார்ம் லைக் பெப்டைட் ஃபார்ம்ல வந்து கன்வெர்ட் பண்றது. ஸோ பெப்டைட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அது நிறைய சேர்ந்து பெப்டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பெப்டைட்ஸ் சேர்ந்தது பாலிபெப்டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெப்டைட் ஃபார்ம்ல வந்து பிரேக் டவுன் பண்றது அப்படிங்கிறது தான் இட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் தி பெப்சின். So what's the action of the HCl? It converts pepsinogen, which is a proenzyme, into pepsin. So pepsin enna pannuna, it converts proteins to peptides. அது மட்டும் இல்லாம this HCl னால என்ன சொன்னா hydrochloric acid ன்னு சொன்னோம். So this acid environment வந்து provide பண்ணும். It provides an acidic medium for pepsin. Okay, acidic medium for pepsin, and it avoids putrefaction. So putrefaction அப்படின்னா என்னன்னா அந்த decaying அந்த process தான் putrefaction. So நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியா எல்லாமே வந்து இருக்கும், லைக் பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து கில் பண்ணி it avoids the putrefaction also. Okay, so this is the role of HCl. So main HCl வந்து பார்த்தோம்னா parietal cells or oxyntic cells gastric glandsல இருக்கு, அதுதான் HCl secrete பண்ணுது, தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. தென் HCl என்ன பண்ணுது? HCl பார்த்தோம்னா பெப்சினோஜனை பெப்சினா கன்வெர்ட் பண்ணுது, ஒரு என்சைம் கன்வர்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் அந்த பெப்சின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? புரோட்டீன்ஸை பெப்டைட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பெப்சின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் தி ரோல் ஆஃப் HCl. இதுதான் நம்ம எழுதணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Next question, what are the sphincters which is found in digestive system? So sphincters அப்படினா என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. sphincters நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So sphincters அப்படினா என்ன? அதோட மீனிங் என்ன? Let us see. Yes. sphincters அப்படினா என்னன்னா, it's the contractile muscle ன்னு சொன்னோம்ல. Okay, the sphincters என்னென்ன present இருக்குது digestive systemல? What are all the sphincters which is present? நாம அங்க பார்த்த மாதிரி it's the cardiac sphincter, yes, which is also known as gastroesophageal sphincter because it is present in between the esophagus and stomach. அதுங்க ஒரு sphincter இருக்கு. It's the cardiac sphincter or gastroesophageal sphincter. இதுக்கு இன்னொரு டேர்ம் கூட இருக்கு. ஓகே, இன்னொரு டேர்மும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இந்த gastroesophageal sphincterனா என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்ம எழுதணும். Okay, yes, so gastroesophageal sphincter. Next, it's the pyloric sphincter. Next, the anal sphincter. So இந்த மூணு sphincters தான் digestive systemல present ஆயிருக்குது. So என்னென்ன sphincters? Repeat பண்ணுங்க என்னோட. First, it's the cardiac sphincter. Next, it's the pyloric sphincter. And finally, anal sphincter. So இதெல்லாம் வந்து sphincters ஓட which is present in the digestive system. Okay, so next question போலாமா? Next question, what are all the bile pigments? இது ரொம்ப காமனான question. Bile pigments என்னென்ன? It's the simple bilirubin, biliverdin. So என்னென்ன bile pigments? It's the bilirubin, biliverdin. இது ரெண்டு bile pigments தான் present ஆயிருக்குது. Okay, next question, how the bile helps in fat digestion? ஓகே, பைல் வந்து பார்த்தோன்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹவு இட் ஹெல்ப்ஸ்? எப்படி பைல் வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, see this bile salts, it reduces the surface tension of the fat droplets. நம்ம ஃபேட்டும் இன்டேக் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபுட் we intake also contains fats along with carbohydrates, proteins, vitamins எல்லாமே ஃபேட்டும் இருக்கும். ஸோ அந்த ஃபேட்டும் டைஜஷன் ஆகணும். ஸோ திஸ் பைல் தான் இட் ஹெல்ப்ஸ் இன் fat digestion. So என்ன பண்ணுதுன்னா, this bile salts, it reduces the surface tension of the fat droplets and reduces into small globules. Small globules வந்து ஃபார்ம் பண்ணிடும். Further break down பண்ணுது, எல்லாத்துக்குமே break down பண்ற வேலை தான். So it also activates the lipases. So lipases வந்து பார்த்தோம்னா it helps in breakdown of fat.
ஓகே, அது ஃபர்தரும் வந்து ஃபேட் பிரேக் டவுனை என்ஹான்ஸ் பண்ணும் திஸ் லைபேசஸ். எஸ், இப்படி தான் பை இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபேட் டைஜஷன். ஸோ எப்படி டைஜஸ்ட் பண்ணுது? ஃபேட் ட்ராப்லெட்ஸாக இருக்கிறத ஸ்மால் ஸ்மால் குளோபியூல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிடுது. இன் தட் வே பிரேக் டவுன் பண்ணுது ஃபேட்டை. எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம சொல்கிறோம் நிறையா அயான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு. தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா என்னன்னா, the passage of substances into the blood depends on the concentration gradient. So blood vessel irukku appadina, the substances which they are passing, it depends on the concentration gradient. Okay, adoda concentration பொறுத்து தான் substances in and out move ஆகும். But சில substances like fructose லாம் வந்து பார்த்தோம்னா, it is absorbed with the help of the carrier like Na+. So sodium transport இருக்கும், நிறைய சேனல்ஸ்லாம் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ சேனல்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எஸ், ஸோ நிறைய சேனல்ஸ்லாம் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சேனல்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மட்டும் இல்லாமல், ஓகே, ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஓகே, இன்சைட் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா அது அயான்ஸ் வந்து மூவ் ஆகும். இல்லை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இல்லாமல் சில கேரியர்ஸ் மூலமாகவே சில சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேரியர் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இட்ஸ் தி ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அதோட எக்ஸாம்பிள் என்ன? இட்ஸ் தி ஃப்ரக்டோஸ். ஸோ சோடியம் அயான்ஸ், the help of the carrier ions like சோடியமோடு சேர்த்து இந்த ஃப்ரக்டோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபெசிலிட்டேட்டர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் தான் இட்ஸ் தி ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் எப்படி கேரி ஆகுது? வித் த ஹெல்ப் ஆஃப் தி கேரியர் அயான்ஸ் லைக் சோடியம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி கேஸ்ட்ரிக் ரூகே. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இது நீங்கள் படிச்சிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் அந்த சாப்டரில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ டெய்லி 6:30 ஆனால் லைவ் வந்துடுங்க. லைவ் வந்துட்டு யூ ஜாயின் வித் அஸ் இன் த லேர்னிங். நோட்ஸ் எடுக்கணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர் அண்டர்லைன் பண்ணணும்னா புக்கில் அண்டர்லைன் பண்ணது தான் மேம் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ரூகே போலாமா? கேஸ்ட்ரிக் ரூகே அப்படின்னா என்னன்னா, இது எங்க இருக்கும்? கேஸ்ட்ரிக். ஸோ ஸ்டொமக்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஹியர் இட் ஹாஸ் மெனி ஃபோல்ட்ஸ். நிறைய ஃபோல்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபோல்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குதா இட்ஸ் தி ரூகே. So this rugae is present in the stomach, which is known as the gastric rugae. So the inner wall of the stomach, இது எங்க இருக்கும்? inner wall of the stomach இருக்கும். stomach இருக்குன்னா அதோட இன்னர் வால் இருக்குல்ல, அதோட இன்சைட்ல தான் இந்த கேஸ்ட்ரிக் ரோகேலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நிறைய ஃபோல்டு லேயர்ஸா இருக்கும், அதுதான் கேஸ்ட்ரிக் ரோகேவா. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ரோகே வந்து பார்த்தோம்னா இட் அன்ஃபோல்ட்ஸ் டியூரிங் அக்கமடேஷன் ஆஃப் லார்ஜ் மீல்ஸ். ஓகே, ஸோ நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? லைக் இந்த ஃபோல்ட்ஸ் மாதிரி இருக்கிற அந்த லேயர்ஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆயிரும் டு அக்கமடேட் தி லார்ஜ் மீல். Yes, நிறைய சாப்பிட்டோம்னா to accommodate it, this gastric rugae, it unfolds. So rugae-நாலே it is the fold which is present in the inner wall of the stomach. So stomach இருக்குல்ல, அதோட inner wall folds present ஆயிருக்கு, which is known as the gastric rugae. So அந்த folds எல்லாமே unfold ஆயிரும் to accommodate in case of large meal. நிறையலாம் சாப்பிடணும் அப்படின்னா இந்த gastric rugae unfold ஆனாதான் it will stay in the stomach. Otherwise we can't eat. Okay, this is about gastric rugae. Yes, so next போலாமா? ஓகே, 2 marks 3 marks எல்லாமே இம்பார்ட்டன்டான 2 marks 3 marks எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 5 marks வந்து போலாம். ஓகே, 5 marks போலாமா? எஸ், ஸோ 5 marks வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் alimentary canal. ஸோ alimentary canalனாலே நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் alimentary canal பற்றி. ஸோ what do you mean by alimentary canal? ஸோ alimentary canal அப்படின்னா it's the digestive tract. அதுதான் alimentary canal. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தென் அந்தந்த பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் alimentary canal என்ன கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் கண்டைன்ஸ் மவுத், buccal cavity, pharynx, esophagus, stomach, intestine, rectum, anus. See here. ஃபர்ஸ்ட் மவுத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைஜஷன் ப்ராசஸ்க்கான அந்த பார்ட்ஸ், டைஜஸ்டிவ் பார்ட்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மவுத். ஸோ மவுத்ல இருந்து பக்கல் கேவிட்டி அப்படின்னாலே, பக்கல்னாலே இந்த சீக் ரீஜன்ஸ் இருக்குல்ல, அதுல அந்த கேப்ஸ், தட்ஸ் தி பக்கல் கேவிட்டி. ஸோ பக்கல் கேவிட்டி, தென் தி ஃபேரிங்ஸ்,
esophagus. So pharynx தான் it comes in digestive system. இன்னொன்று இருக்கும், இது synonymic term. It is known as larynx. So larynx வந்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன்ல வரும். pharynx தான் it comes in digestive system. So first mouth இருக்கு, then the buccal cavity இருக்கு, pharynx, esophagus, tubular structure தான் எல்லாமே esophagusல இருந்து. So esophagus இருக்கு, then the stomach இருக்கு. Stomach அப்படி எங்க கண்டினியூ ஆகுது? intestine வந்து கண்டினியூ ஆகுது. large intestine, small intestine, then the rectum, anus. Okay, so in the tubular structure வந்து வரையணும். See here they have drawn first mouth, buccal cavity, esophagus, stomach. Okay, then the small intestine, they have also added liver, gallbladder, pancreas add பண்ணிட்டு இருக்காங்க, which also helps in digestion க்கு help பண்றது. Then small intestine இருக்கும், large intestine, anus. So இந்த மாதிரி diagram வந்து நம்ம போட்டுறணும், or இந்த மாதிரி diagram கூட போடலாம். Like tube form எப்படி இருக்கு, stomach ஓட diagram, intestine ஓட diagram, இது போட it's very very super. Yes, so இப்படிதான் it's the alimentary canal ஓட part starting from the mouth to the anus. First mouthல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மவுத் வந்து பார்த்தோம்னா எதுக்கு? ஃபார் ஃபுட் ரிசப்ஷன். ஸோ மவுத் எதுக்கு? நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன் பார்த்தோம்ல, இன்ஜெக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா மவுத் தான் இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபுட் ரிசப்ஷன். தென் இட்ஸ் தி பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி எதுக்குன்னா ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன். Okay, digestion தான் it's the mechanical process, breaking down of food particles. அதுதான் மெக்கானிக்கல். கெமிக்கல் அப்படின்னா என்னன்னா என்சைம்ஸ் மூலமா ஆக்ட் பண்ற அந்த டைஜஷன். ஸோ என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும் ஃபார் த டைஜஷன் டு அக்கர். அதுதான் கெமிக்கல் டைஜஷன். ஸோ பக்கல் கேவிட்டியில் என்ன நடக்குது? மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல் அப்படின்னா என்னது? பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். கெமிக்கல் அப்படின்னா என்னது? It's the enzymes which is involved in digestion, which is known as the chemical digestion. Next என்ன இருக்கு? It's the pharynx. So pharynx என்னது? It's the common passage for food and air. So அந்த tube, அந்த pharynx tube வழியா, okay, pharynx tube வழியா ஃபுட்டும் பாஸ் ஆகும், ஏரும் பாஸ் ஆகும். Okay, food and air ரெண்டுமே பாஸ் ஆகுற அந்த common passage, it is the pharynx. So நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? So first we have seen mouth, then the buccal cavity, pharynx. Next, it's the esophagus. So pharynx இருந்து continue ஆகிறது என்னது? esophagus, long tube. So இதுல தான் நம்ம பார்த்தது அந்த sphincter என்ன பேரு? It's the cardiac sphincter. Yes, super. So cardiac sphincter இதுல இருக்கும். food வந்து conduct பண்ணும். So okay, நம்ம mouth வழியா எடுத்துக்கிற அந்த intake of food, it is transferred next to the buccal cavity ல இருந்து அந்த digestion process அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். Then next என்ன ஆகுது? esophagus, pharynx வருது, அதுக்கடுத்து esophagus வந்து வருது. pharynx continues as esophagus. So esophagus ல பார்த்தா அந்த food அப்படியே the food we intake no, it is transported to the esophagus through pharynx. So அங்க என்ன இருக்கும்? cardiac sphincter இருக்கும், அது ஓபன் ஆச்சுன்னா ரிலாக்ஸ் ஆச்சுன்னா ஸ்டொமக் வந்துடும். ஸோ ஸ்டொமக்ல பார்த்தோம்னா it has 3 parts. So stomach, esophagus, it opens into the stomach which has 3 parts. So என்னென்ன parts? It's the cardiac part, fundus and pylorus part. So இங்க pylorusல பார்த்தோம்னா it has a sphincter which is known as the pyloric sphincter. Okay, so இங்க ஒரு sphincter இருக்கும், இங்க வந்து ஒரு sphincter இருக்கும், which is the pyloric sphincter. So esophagusல இருந்து stomach வரணும்னா it's the cardiac sphincter or gastroesophageal sphincter. அதே ஸ்டொமக்ல இருந்து it comes into the intestine. Okay, அங்க வரணும்னா it's by the pyloric sphincter. மேல இருக்கிற ஓப்பனிங், ஸ்டார்டிங்ல இருக்கிற ஓப்பனிங் it's the cardiac sphincter. Next it is the pyloric sphincter. இந்த pyloric sphincter பார்த்தோம்னா the stomach into the intestine. So intestine next என்ன இருக்கு? intestine small intestine இருக்கு, large intestine இருக்கு. So small intestine வந்து பார்த்தோம்னா it has 3 parts, which is the duodenum, jejunum, ileum. So small intestine 3 part இருக்கு, அதே large intestine 3 part இருக்கு, cecum, colon, rectum. So இது வந்து large intestine இருக்க parts. Okay, so small intestine என்னென்ன இருக்கு? It's the duodenum, jejunum, ileum. Large intestine it has cecum, it's the cecum, then the colon and the rectum. Okay, so this is about the structure and functions of digestive system. அதுல நிறைய parts பார்த்தோம், ஒவ்வொரு parts ஓட functions வந்து. Yes, so what are all the parts? Parts மட்டும் ஒருக்கா recall பண்ணிடலாமா? என்னென்ன parts இருக்கு? First it's the mouth, அதோட function என்ன? buccal cavity, then the pharynx, esophagus, stomach,
intestine அல்ல small intestine, large intestine, rectum, anus. Anusலயும் பார்த்தோம்னா anal sphincter கூட present ஆயிருக்கும். So next question போலாம். Next question about the digestive glands. So digestive glands வந்து என்னென்ன இருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். So digestive glands பார்த்தோம்னா they are exocrine glands. So digestive glands பார்த்தோம்னா they are exocrine glands. Exocrine glandsனா என்ன? ducts வந்து present ஆயிருக்கும். So அந்த glandல இருந்து secrete ஆகிற substances வந்து எப்படி reach ஆகும்னா through the ducts. நம்ம பார்த்தோம்ல முன்னே salivary glands ஓட ducts பார்த்தோம்ல. ஓகே, அந்த duct வழியா தான் gland ஒரு இடத்துல present ஆயிருக்கும். So ducts வழியா தான் it reaches the particular area. So அதுதான் they are known as exocrine glands. In the digestive glands வந்து என்னன்னா which is associated with the alimentary canal, digestion of process, digestive tract associate ஆயிருக்கிற அந்த digestive glands என்னன்னா it's the salivary glands, liver, pancreas. Okay, salivary glands, liver, pancreas. இது எல்லாமே the digestive glands which is associated with the alimentary canal. So என்னன்னா what are the digestive glands? It is the salivary glands, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 mark 3 markல. Now also we see then the liver and the pancreas. Okay, so இது என்ன secrete பண்ணும்? Digestive juices வந்து secrete பண்ணும், like gastric juice, intestinal juice. Okay, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா it helps in breakdown, digestion processக்கு help பண்றது. Okay, so this digestive glands வந்து என்னன்னா what are all the digestive juices? எங்க இருந்து secrete ஆகுது? Stomachல இருந்து it's the gastric juices, intestineல இருந்து it's the intestinal juices which helps in digestion process. Okay, next salivary glands என்னென்ன பார்த்தோம்? We can recall. இப்போ நம்ம recall பண்ணலாம், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். So recall பண்ணலாம். என்னென்ன salivary glands இருக்கு? Parotid, submandibular, sublingual. இதெல்லாம் தான் salivary glands. Yes. Okay, இதுதான் parotid, then submandibular, sublingual glands. இதுக்கு ducts present ஆயிருக்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட். First digestive glandsனா என்ன? digestive juices என்னென்ன இருக்கு? Okay, what are all the salivary glands? நம்ம சொன்னோம் digestive glandsல salivary glands, liver, pancreas. So salivary glands என்னென்ன? அதுல ducts இருக்கு. So ducts என்னென்ன? It's the Stensen's duct, Wharton's duct, Bartholin's duct. So என்னென்ன ducts இருக்கு? It's the Stensen's duct, Wharton's duct and Bartholin's duct. Then gastric glands present ஆயிருக்கு. Gastric glands என்னென்ன? It's the chief cells, goblet cells and oxyntic cells. So gastric glands நம்ம goblet cells வந்து பார்த்திருப்போம். what is Peyer's patchesல goblet cells along with the lymphoid tissue, அதுதான் Peyer's patches. Yes, so இந்த மாதிரி நம்ம recall பண்ணி connection. Okay, so connect the words which we have already studied. So gastric glands என்னென்ன இருக்கு? chief cells, goblet cells and oxyntic cells. இந்த parietal or oxyntic cells படிச்சப்போ which secretes HCl னு சொன்னோம். goblet cells it also secrete mucus. chief cells வந்து பார்த்தோம்னா it also secretes enzymes. Yes. Okay, so this is about the gastric glands which is present. So salivary ducts என்னன்னு சொன்னோம்? It's the Stensen's, Wharton's, Bartholin's duct. Then the gastric glands and the chief cells enzymes secrete பண்ணும். Okay, goblet cells mucus secrete பண்ணும் and parietal or oxyntic cells பார்த்தோம்னா HCl secrete பண்ணும். இதுதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து salivary glands பார்த்திருக்கோம், salivary ducts, gastric glands, then the liver. liverல பார்த்தோம்னா it has 2 major and 2 minor lobes வந்து present ஆயிருக்கும். So liver cellsமே வந்து பார்த்தோம்னா bile வந்து secrete பண்ணும். Then cystic duct plus hepatic duct it forms the common bile duct. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க புக்ல. So cystic duct அப்படின்னா என்னன்னா gallbladder duct. அதுதான் cystic duct. gallbladderல இருந்து வர அந்த duct தான் it is known as the cystic duct. then liverல இருந்து வருது it's the hepatic duct. இது ரெண்டும் சேர்ந்து தான் it's the common bile duct. so cystic duct plus hepatic duct it forms the common bile duct. next pancreas பார்த்தோம். liver சொன்னோம், pancreas பார்த்தோம்னா it also secretes the pancreatic juice which helps in digestion. yes, so recall பண்ணிரலாமா digestive glands பத்தி? என்னென்ன digestive glands இருக்கு? It's the exocrine glands. It's an exocrine gland. It contains salivary glands, liver, pancreas. So digestive juices கூட secrete பண்ணும் from the gastric juices and the intestinal juices. So salivary glands என்னென்னு சொல்லணும், salivary ducts என்னென்னு சொல்லணும். Then the gastric glands la பார்த்தோம்னா chief cells, goblet cells, oxyntic cells எல்லாம் present ஆயிருக்கும். Then the liver and pancreas பத்தி சொல்லணும். liver பார்த்தோம்னா is also secrete bile. அது எத்தனை lobes divide ஆயிருக்கு. Then it contains cystic duct, hepatic duct இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் common bile duct ன்னு சொல்றோம். Then the pancreas also it secretes pancreatic juice. Yes.
ஓகே, ஸோ வி ஹவ் சீன் டைஜஷன் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2, 3, 5 எல்லாம் பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் சாப்டர் வந்து பார்க்க போறோம். எஸ், ஸோ எல்லாம் ரெடியா? ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு? பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல.